தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றி, அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றி. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. என் மேல் அன்பு கூர்ந்து எனக்காய் ரத்தம் சிந்தி, என் மேல் அன்பு கூர்ந்து எனக்காய் ரத்தம் சிந்தி, பாவம் கழுவி விட்டீரே, எனக்கு விடுதலை தந்து விட்டீரே. என் பாவம் கழுவி விட்டீரே, எனக்கு விடுதலை தந்து விட்டீரே. கரங்களை உயர்த்தி நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. மீனமாக நன்றி ஐயா, 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 நன்றி ஐயா. ஆமாண்டவரே, நாங்கள் தண்ணீரை கடக்கும் போது இது எங்களோடு இருக்கிறீரப்பா. அக்கினியில் நடக்கிற போதும் நாங்கள் ஆண்டவரை வெந்து போவதில்லை அப்பா. எங்களோடு கூட இருக்கிறீர். நீர் பயப்படாதே என்று சொன்னவர் அல்லவா. நீர் எங்களோடு இருந்து நடத்துவீராக. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாரும் உட்காருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இங்கே ஏசாயாவிலே தெளிவாய் நமக்கு வேதம் சொல்லுகிறது, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். ஹல்லேலூயா. இதை சொல்லுகிறவர் யார் என்றால், நம்மை படைத்தவர், நம்மை சிருஷ்டித்தவர். அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ என்ன செய்வதில்லை? மூழ்கி போவதில்லை. நீ அக்கினியிலே நடந்தாலும் நீ வேகாதிருப்பாய். ஹல்லேலூயா. எத்தனை பெரிய ஆண்டவர் பாருங்களேன். கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். இன்னைக்கும் நிறைய பேருக்கு ஒரு சில காரியங்களிலே என்னதான் நாம விசுவாசத்தை பேசினாலும் அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்த விசுவாசம் கிரியை செய்யாமல் போய் விடுகிறது. விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள், ஆனால் அவைகளை அவர்கள் ஏதோ இந்த காதில் வாங்கி அப்படி விட்டுட்டது போல தான் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில மறந்து விடுகிறார்கள். அல்லேலூயா. ஆனால் நல்ல கவனிங்க, விசுவாசம் என்பது வெறுமனே வார்த்தையில் அல்ல, அது கிரியையில் இருக்க வேண்டும். கிரியை இல்லாத விசுவாசம் அது செத்து போனதாக இருக்கிறது. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன், பிரைஸ் காட். செத்து போன நிலைமையில நம்முடைய விசுவாசம் இருக்கக்கூடாது. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த வேதத்தை நீங்கள் அப்படியே 100க்கு 100 அல்ல, 100க்கு 1000 மடங்கு உண்மையாய் அதை அப்படியே அணைத்து கொள்ள வேண்டும். இதில் ஒரு வார்த்தை இருக்கிறது என்று சொன்னால் அது அத்தனையும் உண்மை. அதிலே சந்தேகத்திற்கு இடமே இல்லை என்பதை நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் முதலாவது சொல்லுகிறார், பயப்படாது. ரைட், இனி பயப்பட போவதில்லை. ஆண்டவர் முதலாவது என்ன சொல்லுகிறார்? 2வது வசனம், நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். ஆமென். அதனால நீ என்ன பண்ண போவதில்லையா? நல்ல கவனிங்க, மூழ்கி போவதில்லை. அல்லேலூயா. ஆமென். தண்ணீரிலே நீ பயணம் பண்ணுகிறது என்பது மிக மோசமான ஒரு நிலைமைதான். தண்ணீர் என்னதான் இன்னைக்கும் ஒரு அளவில் இருக்குமானால் எல்லாருக்கும் கொஞ்சம் ஓகே தான். ஆனால் தண்ணீர் அளவு கடந்து ஒருவேளை ரொம்ப வெள்ள பெருக்கா ஆற்றுல இந்த கரையும் அந்த கரையும் போகிற மாதிரி ஒரு தண்ணி போகுதுன்னா எல்லாருக்கும் எப்படி தான் இருக்கும்? கொஞ்சம் பயம்தான். அல்லேலூயா. இன்றைக்கும் பெரிய அளவில் தண்ணீர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலில், சமுத்திரத்தில் தண்ணீர் அளவில்லாமல் இருக்கிறது. அது உண்மைதானே? அல்லேலூயா. ஆனால் கரையில் நின்று கடலை பார்க்குற வரைக்கும் என்ன இல்லை, பயம் வர்றதில்லை. அழகாக இருக்கு. கடலில் உட்காந்து அந்த கரையோர கடற்பகுதியில் உட்காந்து அந்த அலைகளையும் அந்த காற்றையும் ரசிக்கும் போது மிகவும் இன்பமாகத்தான் இருக்கிறது. ஆனால் ஒன்றுமே இல்லாமல் ஒரு படகிலே நீ ஏறி அப்படியே அந்த நடுக்கடலுக்குள்ளே அல்லது ஒரு 10 கிலோமீட்டர் உள்ளே போய் பார்த்தால் எங்கு பார்த்தாலும் வெறும் தண்ணீர் தான் தெரியும். பிரைஸ் காட். ஆமென். கரை தெரியாது, மரங்கள் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அப்பொழுது உன்னை அறியாமலேயே ஒரு பயம் உன்னை பிடித்து கொள்ளும். ஆமென்.
படகுல இருக்கும்போது என்னதான் படகுல இருந்தாலும் அப்பொழுது பயம். ஒருவேளை அந்த படகை விட்டு நீ கீழே விழுந்துட்டேன்னு வச்சுக்கோயேன், அது அதை விட மோசமா இருக்கும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட தண்ணீரிலே நீ நடந்தாலும், தண்ணீரிலே மூழ்கினாலும், தண்ணீரிலே விழுந்தாலும், தண்ணீர் உன்மேலே அது உன்னை அழித்து போடுவதில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருக்கிறேன். எத்தனை பெரிய வார்த்தை பாருங்களேன். தண்ணீர்னா அவ்வளோ மோசமான தண்ணீர், அதிலிருந்து வெளில வர்றது நினைச்சு பார்க்க முடியாது தான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ அதில் இருக்கிற போதும், அதில் பயணிக்கிற போதும் நான் உன்னோடு இருக்கிறேன். இது என்னையா அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், பிரைஸ் காட். ரெண்டாவது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, தண்ணீர்கள், தண்ணீர் என்பது கடல், பிரைஸ் காட், ஆமென். இரண்டாவதா நீங்க பாருங்களேன், ஆறுகளை கடக்கிற போது. அப்ப முதல்ல ஆண்டவர் எதை சொல்லல? ஆத்துல இருக்கிற தண்ணியை சொல்லல. அல்லேலூயா. மிகவும் உங்களை மூழ்க பண்ணுகிற, உங்களை அழித்து போடுகிற அந்த தண்ணீர், அது கடல், பிரைஸ் காட். இரண்டாவது ஆண்டவர் ஓப்பனா சொல்றாரு, ஆறுகளை கடக்கும் போது என்ன பண்ண போதில்லை? மூழ்கி போவதில்லை. அல்லேலூயா, ஆமென், பிரைஸ் காட், ஆமென். அவைகள் உண்மையில என்ன பண்ணுவதில்லையா? புரளுவதில்லை. ஆறு தண்ணி என்ன பண்றதில்லை? ஆற்றுல வெள்ளம் போகும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கொள்ளிடத்தில் தண்ணி அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போச்சுன்னா வச்சுங்க, அப்படியே பிறண்டு தண்ணி என்ன பண்ணும், அப்படி போகும். அதில் கொஞ்சம் குதிரான்னு சொல்லி பாருங்கள், எவ்வளோ பெரிய பயில்வானு என்ன பண்ண மாட்டார், குதிக்க மாட்டார். ஏன்னா எப்படியாகிலும் அந்த மண் தண்ணிக்குள்ளே வச்சு நம்மளை அமைக்கி கொண்டுடும் அப்படிங்கிற பயம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஆறுகளை கடக்கிற போதும் என்ன செய்வதில்லை? அவைகள் உண்மையிலே புரளுவதில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. மூன்றாவதாய் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அக்கினியிலே நடக்கிற போதும் வேகாதிருப்பாய். ஹல்லேலூயா. ஒன்று, பிரைஸ் காட், தண்ணீர்களை கடக்கிற அனுபவம், பிரைஸ் ஜீசஸ். இரண்டாவது ஆறுகளை கடக்கிற அனுபவம். மூன்றாவது அக்கினியில் நடக்கிற அனுபவம். இந்த மூன்று வாழ்க்கையும், இந்த மூன்று நிலைமையும் ஒரு மனுஷனை அழித்து போடுகிற அனுபவமே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. தண்ணீர் ஒரு மனுஷனை அழித்து போட்டுவிடும். சமுத்திரத்திலே ஒரு மனுஷன் தப்பி பிழைப்பது என்பது கூடாத காரியம். அல்லேலூயா. அதே போல புரண்டு போகிற தண்ணீரிலே ஒருவன் வீழ்ந்து அல்லது தண்ணீரிலே கடப்பான் என்று சொன்னால் அவனும் ஜீவனோடு இருப்பது என்பது கூடாத காரியம். இவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக நெருப்பு இருக்கிறது அல்லவா? அக்கினியில் நடக்கிற அனுபவம். அக்கினியிலே நடப்பது என்பது ஒரு மனுஷனை முற்றிலுமாய் எரித்து சாம்பலாக்கிவிடும். அல்லேலூயா. அக்கினியில இறங்கி விளையாடலாம் முடியாது. ஆமென். அக்கினியில இறங்கி நாங்கள் ஜாலியாக விளையாடுறோம்னு ஒருத்தரால் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என் அன்பு தேவ பிள்ளையே, தண்ணீர்களை கடக்கும் அனுபவம் உண்டு, ஆறுகளை கடக்கும் அனுபவம் உண்டு, அக்கினியில் நடக்கும் அனுபவம் யாருக்கு உண்டு? இந்த வசனம் ஒன்றை மறைமுகமாய் சொல்லுகிறது. உன்னை படைச்சவர் சொல்லுகிறார். எல்லாம் சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. உங்களை படைச்சவர் சொல்றாரு. நல்ல நல்ல சத்தமா சொல்லுங்க. உங்களை படைச்சவர் சொல்றாரு. நீங்க எங்கேயும் எதுல போவீங்களா? தண்ணீர்களை, தண்ணீர்களை அவர் தான் சொல்றார். தண்ணீர்களை கடக்கும் போதுங்கிறார். அப்படின்னா கடந்தாலும் கடப்பாயின்னு சொல்லல. தண்ணீரில் நீ உனக்கு அப்படி ஒரு பிரச்சனை வரும் அப்படி சொல்லல. நீ தண்ணீர்களை கடக்கும் போது அப்படின்னா யாருக்கு தான் சொல்றாரு? நான் படைத்த என் மகனே, என் மகளே, உனக்கு தண்ணீரிலே பயணம் பண்ணுவதை போல, தண்ணீரில் பயணம்னா ஜாலியா போவதில்லை, தண்ணீரில் அமிழ்ந்து போவதை போல உனக்கு ஒரு அனுபவம் வரும். பிரைஸ் காட். உனக்கு தான் உண்டு நான் சொல்றார். அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட உனக்கு தான் சொல்றார். ஆமென். ஆறுகளை கடக்கிற அனுபவமும் உனக்கு தான் சொல்றார். ஆமென். ஹல்லேலூயா. மூன்றாவது சொல்றாரு, அக்கினியில நடக்கிற அனுபவம் யாருக்கு தான் சொல்றாரு? வெளியில இருக்கிற அவங்களுக்கு அல்ல, நமக்கு சொல்லுகிறார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Thank you Holy Spirit. ஆமென். ஹல்லேலூயா. இப்போ இந்த மூன்று அனுபவம் வந்தாலும் ஆண்டவர் என்ன பண்ண போவதில்லை, நம்மளை கைவிட போவதில்லை. கரங்களை தட்டி ஆமென். Thank you Jesus. ஹல்லேலூயா. Praise the Lord. அக்கினியில் நடந்து வந்தோம், சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ, நாங்கள் மூழ்கி போகவில்லை அப்பா. உன் கிருபை எங்களை விட்டு
தீமை பொழுதும் விலகளப்பா. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா. ஐயா, தண்ணீரை கடக்கும் அனுபவம் வருமா? வருமா? சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. வந்தது. எல்லாம் சொல்லுங்க. தண்ணீரை கடக்கும் அனுபவம் எங்க வந்ததுன்னு கேட்குறீங்களா? வாசிங்க ஒரு வேத பகுதியை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 16ஆம் வசனத்திலிருந்து தொடர்ந்து வாசிக்கலாம். யாத்திராகமம் 14:16 வாசிக்கலாம். எல்லாம் நல்லா திரும்பவும் கவனிங்க. ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்றாரு, பிரைஸ் தி லார்ட், நீ உன் கையில் இருக்கிற கோலை ஓங்கி என்ன பண்ணிவிடு? சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது என்ன பண்ணுவாங்களாம்? இஸ்ரவேல் புத்திரர் வெட்டாந்தரையில் என்ன பண்ணுவாங்களாம்? நடந்து போவார்கள். கீழே வசனம் சொல்லுகிறது, 17ஆவது வசனம் தொடர்ந்து வாசிக்கலாம். எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர்கள் முதலாகிய அவனுடைய எல்லா ராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். இப்படி நான் பார்வோனானாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரராலும் மகிமைப்படும் போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள். 19ஆவது வசனம், அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்பதாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன்னிருந்த மேகஸ்தம்பம் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அது எகிப்த சேனையையும் இஸ்ரவேலின் சேனையும் ஆமென் பிரைஸ் தி லார்ட் ஒன்றோடொன்று சேராதபடி. 21ஆவது வசனம், மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ராமனோட பலத்தை கீழ்காற்றினார். சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து. 22ஆவது வசனம், இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. ஆனால் எகிப்தியருக்கு என்னவாயிற்று? அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் பிறகாலே சமுத்திரத்தின் நடுவே பிரவேசித்தார்கள். கிழக்கு வெளுத்து வரும் நல்ல கவனிங்க என் அன்பு தேவ பிள்ளையே. 24ஆவது வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து அவர்கள் ரதங்களிலிருந்து உருளைகளையும் கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. Thank you Holy Spirit. Hallelujah. ஆமென். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 27ஆவது வசனம், 27ஆவது வசனம் என்ன சொல்லுகிறது பாசிங்க. அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். விடியற் காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும்போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரே கடல் தான், ஒரே இடம்தான். ஆனால் அவருடைய பிள்ளைகளும் எதிலே தான் கடந்து போனார்கள்? அந்த சமுத்திரத்தின் தண்ணீரை தான். எகிப்தியர்களும் எதிலே தான் கடந்து வந்தார்கள்? அதே சமுத்திரத்தில் தான். ஆனால் என் இஸ்ரவேலர்களுக்கு வேதம் சொல்லுகிறது, வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் அவர்களுக்கு ஜலம் எப்படி நின்றதாம்? மதிலாய் நின்றது. ஆனால் எகிப்தியர்களையோ அந்த ஜலம் கலங்கடித்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கும் சொல்லுகிறேன், இந்த உலகத்துல சூழ்நிலைகள் சொல்லுவான், இந்த வியாதி வந்துச்சு, இந்த கேன்சர்ல இவங்க பொழைக்கவே மாட்டாங்க, கேன்சர்னா செத்துதான் ஆகணும், இப்படி சொல்லும் உலகம். அல்லேலூயா. இந்த HIV வந்துச்சு, இதுல இவன் பொழைக்கவே மாட்டான், இவன் பாவி சாகணும்னு சொல்லும். இதோடைய காஸ் ஆஃப் ரீசன் இதுதான், இதனால தான் இது வந்தது, இது வந்தா அவ்வளவுதான், இது உலகம் சொல்லும். ஆனால் என் அன்பு தேவ பிள்ளையே, உலகம் நினைக்கிறபடி அல்ல, அதை அப்படியே மாற்றி போடுகிறவர் நம் கர்த்தர். அல்லேலூயா. எல்லாருடைய இருதயமும் எல்லாருடைய நாவும் சொல்லுகிறது. அன்றைக்கு மரியாள் இயேசுவை பார்த்து சொன்னால், செத்து 4 நாள் ஆயிற்று. லாசரு செத்து எத்தனை நாள் ஆயிடுச்சு? உண்மையான ரீசன் என்னதான்? அவனை போய் திறந்தா இப்ப என்ன ஆகும்? என்ன ஆகும்? எல்லாம் சொல்லுங்க. நாரும். ஆனா இயேசு சொன்னார், இல்லை,
உலகம் இதுதான், இப்படித்தான், அதை எனக்கு தெரியும், நான் முன்னையே பார்த்துருக்கிறேன் சொல்லும். அதை பார்த்து நீயும் ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுச்சா, அப்படி ஆயிடுச்சா, இப்படி ஆயிடுச்சா, எனக்கும் அவங்கள போல சொல்லுவோம். அங்கே ஒருத்தவங்களுக்கு அப்படி தாங்க வந்தது, அவங்க என்ன ஆயிட்டாங்க, செத்துட்டாங்க. ஆனால் ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கோ, அவன் உலகத்தான். அல்லேலூயா. அவன் ரட்சிப்பு இல்லாதவன், அவன் கர்த்தரை அறியாதவன், அவனுக்கு அது அப்படித்தாகும். எகிப்தியரை அந்த ஜலம் கலங்கடிக்கும். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் போகிற போது எந்த ஜலம் மனிதரை கவிழ்த்து போடுமோ, எந்த ஜலம் கலங்கடிக்குமோ, அதுவே உனக்கு மதிலாய் மாறும். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லி இப்ப சொல்லுங்க, அப்பாவை உயர்த்தி. அன்னைக்கு இஸ்ரவேலர்கள் அப்படிதான் பாடியிருப்பாங்க. பயந்து கொண்டு ஓடுறாங்க, எகிப்தியர்கள் எல்லாம் பின்னாடி வாரான். என்ன பண்றதுன்னு தெரியலையே. இந்த ஜலம் இப்பொழுது மதிலாய் நிற்கிறது. வெட்டாந்தரை, இதுவரைக்கும் கடலில ஒரு வெட்டாந்தரையை மனுஷனால என்ன பண்ணவே முடியாது, உண்டாக்கவே முடியாது. ஆனா என் ஆண்டவர் தம் பிள்ளைகளுக்காய் அதை செய்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் இயற்கைக்கு அப்பாற்பட்டதை அப்பாவால செய்யக்கூடும். அதை யாருக்காக செய்ய போகிறாரு, அவருடைய பிள்ளைகளாகிய நமக்காக செய்ய போகிறார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமே. அக்கினியில் நடந்து வந்தோ மூழ்கி நாங்க, ஆமென், அக்கினியில் நடந்து வந்தோ எரிந்து போகலப்பா, கிருபைகளை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவனி, எங்கள் ராஜானி, நாங்கள் போற்றிடும் எங்கள் கல்மாடை. திரும்ப எங்கள் தேவனி, நாங்கள் போற்றிடும் என்ன, எங்கள் தேவனி, நாங்கள் போற்றிடும். கடலை பிளந்து செம்மையான பாதை தம்பி, செங்கடலை பிளந்து சொல்லுங்க பார்க்கலாம். செம்மையான பாதை தம்பி, எரிகோவின் கோட்டைகளை அமே யோசனையா தகர்த்தி, அந்த எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் எல்லா வாய்களை திறந்து எங்கள் தேவன், எங்கள் கண்மாடை, எங்கள் தேவனி, எங்கள் ராஜானி, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மாடை, எங்கள் தேவனி. கைகளை அசைத்து சொல்லாமா, நாங்கள் போற்றிடும் எங்கள் தேவனி, எங்கள் ராஜானி, நாங்கள் போற்றிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையை அப்படியே பிடித்து கொள்ளணும். ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தை, அவருடைய பிராமிஸ் அப்படியே பிடிச்சு கொள்ளணும். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, உலகத்துக்கும் வரும், உனக்கும் வரும். உன் வாழ்க்கையில் தண்ணீரின் அனுபவம் வரும். அது உன்னை மூழ்க செஞ்சிரும்னு நீ நினைச்சுக்கிட்டு தான் இருப்ப. உலகம் அதை பார்த்து சொல்லி சொல்லி உன்னை பயமுறுத்தும். அங்கே அவங்களுக்கு அப்படி ஆயிடுச்சு, இங்கே உங்களுக்கு அப்படி ஆயிடுச்சு, உனக்கு அப்படி ஆயிடும், இப்படி ஆயிடும். டாக்டர் சொல்லுவான், உலகம் சொல்லு, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதரும் அதை தான் சொல்லுவான். ஆனால் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ அப்படி சிந்திக்காத. உனக்குள்ள இருக்கிற கர்த்தர் அவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ தண்ணீர்களை கடக்கிற போது ஆமென், நீ மூழ்கி போவதில்லை. ஏனென்றால் I am with you, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. உலகத்தில் அவனோட அப்பா இல்லை. ஹல்லேலூயா. அவனோட படைத்த தெய்வம் இல்லை. ஆமென். அவனுக்காக இயேசு சிலுவையில் தொங்கினார். ஆனா அதை அக்செப்ட் பண்ணல. ஆனா நீ நான் அப்படி அல்ல. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டிருக்கிறபடியினால், இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறபடியினால் எந்த சமுத்திரமும் எந்த ஜலமும் நம்மை மூழ்கடித்து விட முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லி கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா. இதைதாங்க சொல்லுறாரு. ஆமென். ஏசாயாவுல நீ தண்ணீர்களை கடக்கும் போது, ஹல்லேலூயா, இன்னைக்கு நமக்கு தான் சொல்றாரு. யாக்கோபே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளையே, அவர் உனக்கு தான் சொல்றாரு. அன்னைக்கு மாத்திரமல்ல, இன்னைக்கும் உன் வாழ்க்கையிலும் தண்ணீர் உன்னை மூழ்கடித்து விடும். கடல் போல நீ நினைக்கலாம், அவைகள் உனக்கு மதிலாய் மாறும். எது அழித்து போடுமோ அந்த கடலே உனக்கு, அந்த ஜலமே எதாய் மாறிவிடும், மதிலாய் மாறிவிடும். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். நினைச்சு பார்ப்பாங்க, இவரால் முடியவே முடியாதுன்னு சொல்லுவான். ஆனா நான் சொல்லுகிறேன், கர்த்தரால கூடாதது. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ரைட். தண்ணீர்களை கடக்கும் போது நான் என்ன பண்ணுகிறேன், உன்னோடு இருக்கிறேன்.
இரண்டாவதாக ஒரு காரியத்தை நமக்கு வேதம் சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். நீ ஆறுகளை கடக்கும்போது என்ன செய்வதில்லை? ஆமா, ஆறுகளை அப்படி என்ன ஆறுகளை காட்டுறோம் பாருங்களேன், வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஆமென். யோசுவா 3ஆம் அதிகாரம், யோசுவா 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோசுவா 3ஆம் அதிகாரம் 3, 4 ஆகிய வசனங்கள். ஜனங்களை நோக்கி நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியர்களும் கண்டவுடனே நீங்களும் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு ஆமென் அதற்கு பின் செல்லுங்கள். ஆமென். அதிலே 15 யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம். நல்ல கவனிங்க, இது எப்படியாப்பட்ட ஆறு? சாதாரண ஆறு அல்ல, தண்ணி புரண்டு புரண்டு போற ஆறு. அப்படின்னா தமாந்துண்ட ஆறா? உங்க ஊர்ல ஓடுற விக்ரமன் ஆறா? இதோ இங்க ஒரு ஆறு இருக்க, அந்த மாதிரி ஆறா? அது பெரிய ஆறு. தண்ணி சும்மா அப்படியே புரண்டு போகும், அவ்வளோ பெரிய தண்ணீர். ஆமா. ஆனா நல்லா கவனிங்க, இந்த தேவனுடைய பிள்ளைகளாகிய ஆசாரியர்கள் கால் பட்ட மாத்திரத்தில் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோட. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா என்னோட இருக்கும்போது எனக்கு ஒன்றும் ஆவதில்லை. ஆமென். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போகிற அந்த யோர்தானின் தண்ணீரை குறித்து என் ஆண்டவர் சொல்லுகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நல்ல கவனிங்க. 16வது வசனம். மேலிருந்து ஓடி வருகிற தண்ணீர் ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாய் குவிந்து உப்பு கடல் எனும் சமனான வெளியில் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு நான் உனக்கு சொல்லுகிறேன், எதுவும் உன்னை தடுக்க முடியாது. யோர்தான் அது தண்ணீர், புரண்டு வருகிற தண்ணீர் தான். ஆனால் அந்த தண்ணீர், அன்பு தேவ பிள்ளையே, தம்முடைய ஜனத்தை அது ஒரு நாளும் புரண்டு போக மூழ்கடிப்பது இல்லை. ஏனென்றால் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை படைத்தவர், உன்னை சிருஷ்டித்தவர், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. தண்ணீரின் அனுபவம் மூழ்க பண்ணிடும். இன்னைக்கு சொல்றேன், உங்க வாழ்க்கையில் நீங்க எங்க நான் ஆத்துக்கு போறதுன்னு கேட்குறீங்களா? இல்ல, அந்த புரண்டு வருகிற தண்ணீரை போல பல பிரச்சனைகள் உங்க மேல புரண்டு வரும். வியாதி புரண்டு வரும், வேதனை புரண்டு வரும். கேட்கவே பயமா இருக்கும். திடீர்னு டாக்டர் சொல்வாரு, உங்களுக்கு ஹார்ட் வீக்கா இருக்கும் பாரு. அல்லேலூயா. இதான் என்னது? தண்ணீர் என்ன பண்ணுது? புரண்டு வருது. நீ அதை பார்த்துட்டு ஐயோ இப்படி புரண்டு வருதே, நான் மூழ்கிருவனோ நீ நினைப்ப. அல்லேலூயா. திடீர்னு டாக்டர் சொல்வாரு, உனக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது, அப்படி வந்துருச்சுன்னு சொல்வாரு. உனக்கு பிளட் கேன்சர் வந்துருச்சுன்னு சொல்லும் இந்த உலகம். ஐயோ பிளட் கேன்சரா, அது வந்து நான் என்ன பண்றது? ஆமா, ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அது வருதுன்னு உலகம் சொல்லும். ஒருவேளை உன் மேல அது வரும், நீ அதுக்குள்ளதான் கடந்து போற மாதிரி இருக்கும். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், அது உன்னை மூழ்க பண்ணுவது இல்லை. ஒரு அல்லேலூயா. அது உன்மேல புரண்டு போவதில்லை. ஆமென். சொல்லுவாங்க, உனக்கு பிரெயின்ல பிரச்சனை வந்துருச்சு அவ்வளவுதான் சொல்லுவோம். அதனால ஐயோ நம்ம பைத்தியம் ஆயிட்டோமோன்னு நினைக்கலாம். இல்லை இல்லை இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, நான் உன்னோட இருக்கிறேன், அவைகள் உண்மையில. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எவ்வளோ பெரிய வார்த்தை அப்பா சொல்றாரு பாருங்க. இந்த யோர்தான் தண்ணீர் மேலிருந்து வரும், அது புரண்டு அப்படியே ஆளை கொன்னு போட்டுரும். உண்மைதான். ஆனா அது நம்ம காலை வச்ச உடனே என்ன ஆயிடுச்சு? அப்படி பிரிந்து போனதான் தேவ பிள்ளைகளுக்கு முன்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. டி மேஜர் புடி. தண்ணீரை கடந்திடும் போதும் உன்மேல் அவைகள் புரளுவதில்லை. அக்கினியின் மாதிலும் ஒன்றும் செய்யாதே. அவைகளை மிதித்து ஜெயமே எடுப்பாய். கைகளை தட்டி அப்பாவுக்கு கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அக்கினி தண்ணீர் எதுவும் உன்னை அவித்து போட முடியாது. தண்ணீர்களை கடக்கும் போதும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னவர். ஆறுகளை நீ கடக்கிற போது அவைகள் உன்மேலே புரளுவது இல்லை. ஹல்லேலூயா.
இப்பயும் நான் சொல்றேன், எந்த விஷயம்லாம் உங்க தலைக்கு மேல இருக்கு, அதனால நீங்க செத்துருவீங்களோ, நம்ம வாழ்க்கை அழிஞ்சு போயிடுமோ, நம்ம இல்லாம போயிடுமோ, நம்ம பிள்ளைங்கெல்லாம் நடுத்தருவில் நிற்குமோ, நம்ம குடும்பம் அந்தராசு ஆயிடுமோ. டாக்டர் சொல்லுவார், உனக்கு கர்ப்ப பையில குழந்தை இருக்கவே வாய்ப்பே இல்லை, உனக்கு குழந்தையே இனி பிறக்காது சொல்லலாம். இயற்கைக்கு அப்பாற்பட்டவைகளை செய்வது என் ஆண்டவருக்கு லேசான காரியமே. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்பாவை மாத்திரம் விசுவாசிங்க. ஹல்லேலூயா. அவரால் கூடாது ஒண்ணுமில்லை. அவ்வளோ பெரிய தண்ணீர், புரண்டு வருகிற தண்ணீர் கால் பட்ட மாத்திரத்தில் உன்னை டச் பண்ணும், ஆனா என்ன பண்ணாது, உன்னை புரட்டி அமுக்காது, அது அப்படியே விலகி ஓடிடும். பேரு சொல்லுவான், ஐயோ அவங்களுக்கு அது வந்துருச்சு, ஐயோ இவங்க. உண்மையா சொல்றேன், எனக்கு கிட்னி ப்ராப்ளம் ஆச்சுன்னு எவ்வளோ பேர் கொண்டாடினாயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் பார்த்தாரு, அவன் ஏன் பிள்ளை, நான் அவனோடு இருக்கிறேன். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். நம்ம என்ன பண்ணுவதில்லை, அவைகள் நம்மில் புரளுவதில்லை. நம்ம பார்த்து என்ன பண்ணிடும், பிரிஞ்சு வரும், பயமுறுத்தும், அப்படியாக்கும் இப்படியாக்கும் சொல்லும். இது பல பேர் சொல்லுவாங்க, இதுல இனிமே என்ன பண்ண முடியாது, பொழைக்கவே சான்ஸே கிடையாது சொல்லும். ஹல்லேலூயா. நோ, நெவர். ஆண்டவர் உன்னோடு இருக்கிற போது அது அப்படியே பிரிந்து விலகி போகும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மூன்றாவது ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்களேன், அக்கினியில் நடக்கிற போது வேகாதிருப்பாய். வாசிக்கலாம், தானியேல் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும். தானியேல் 3ஆம் அதிகாரம் 17 வாசிக்கலாம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும், அவர் அப்படி விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதில்லை. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளையே, இது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வேத பகுதி. இது எல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சது தான். ஆனால் இந்த வசனத்தை உறுதிப்படுத்தும்படியாய் நான் உனக்கு சொல்லுகிறேன். ஏதோ இந்த ஏசாயா 43 சொல்லப்பட்ட வார்த்தை வெறும் வாக்கியம் அல்ல, ஏற்கனவே நடந்தது. நமக்கு இன்றைக்கும் அதை செய்ய நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் போதுமானவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேலருக்கு முன்பதாக தடுத்து நிறுத்தின சமுத்திரம் அப்படியே விலகி மதிலாய் நின்றது. எகிப்தியரையோ என்ன பண்ணிதான், கலங்கடித்து மூழ்கடித்தது. ஹல்லேலூயா. புரண்டு வருகிற யோர்தான் தான், அந்த யோர்தான் மனுஷரை புரட்டி போட்டு அழித்து விடும் என்பது உண்மைதான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுடைய கால்கள் பட்ட மாத்திரத்தில் அது பிளந்து பிரிந்து போயிற்று. ஹல்லேலூயா. இன்றைக்கு சொல்லுகிறேன், எவ்வளவு பெரிய ஆறு போல புரண்டு வருகிற தண்ணீர் வந்தாலும் இன்றைக்கு சொல்லுகிறேன், சார்தானுக்கு அடுத்த அந்த உப்பு கடல் என்னும் வழியாய் அது பிரிந்து ஓடிற்று. இன்றைக்கு நான் உனக்கு சொல்லுகிறேன், உனக்கு எதிராய் உன்னை புரட்டி போட நினைக்கிற பிசாசு கொண்டு வருகிற, சாத்தான் கொண்டு வருகிற யோர்தான் எத்தனை பெரிதா இருந்தாலும் இன்றைக்கு ஜீவனுள்ள ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி அது வந்த வழியே திரும்பி ஓடி போகும் என்பதில் ஆச்சரியமில்லை. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா. ஹல்லேலூயா. மூன்றாவதான ஒரு காரியம், அக்கினியிலே நடக்கிற போது வேகாதிருப்பாய். அக்கினியை தொட்டா என்ன பண்ணும், நெருப்பை தொட்டா என்ன பண்ணும், நெருப்பை தொட்டா கண்டிப்பா நெருப்பு சுட்டுடும். ஆமா, நெருப்பை தொட்டா அவ்வளவுதான், வெந்து அழிஞ்சிடணும், அது உண்மைதான். ஆனா என் அன்பு தேவ ஜனமே, ஒரு மடங்கு நெருப்பு அல்ல, 7 மடங்கு அக்கினியும் தேவ பிள்ளையாகிய உன்னை அசைக்க முடியாது. அதைத்தான் ஆண்டவர் சொன்னார், நீ அக்கினியிலே நடக்கிற போது என்ன செய்வதில்லை, வேகாதிருப்பாய். எல்லாரும் ஒரு விஷயம் எழுந்து நிற்கலாமா? Thank you Holy Spirit. Hallelujah. கரங்களை தட்டி Hallelujah. Thank you Jesus. ஆகாதது எதுவும் இல்லை, மலாகாதது எதுவும் இல்லை. சொல்லுங்க அப்பாவை பார்த்து, உம்மாலாகும் எல்லாம் ஆகும், உம்மாலாகும். அலங்கார வாசலிலே அலங்கோல முடவன் என்று நடந்தானே இயேசு நாமத்தில். திரும்ப அலங்கார வாசலிலே நடந்தானே, உம்மாலாகும் எல்லாம் ஆகும், உம்மாலாகும். ஆகாதது
நம்புறீங்களா? நீங்க விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க விசுவாசத்தோட போங்க. நிச்சயமா சொல்லுகிறேன் அன்பு தேவ பிள்ளையே, ஒரு நாள் 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களும் அப்படிதான் நினைச்சாங்க. எங்க வாழ்க்கை எகிப்திலேயே முடிந்து விடுமோ? ஒரு நாள் 2 நாள் அல்ல, இத்தனை காலம் நாங்கள் கஷ்டப்படுகிறோம், எங்க வாழ்க்கைக்கு ஒரு விடுதலை வருமா? எஸ், நிச்சயம் வந்தது. ஒருவேளை எல்லாத்தையும் பார்க்கிறோம் அக்கினியின் அனுபவத்தில் இருக்கிறாயா? இன்னைக்கு உன்னை ஆண்டவர் சொல்லுகிறா, கொஞ்ச நெஞ்ச அக்கினியா? ஆரம்பத்தில் கொஞ்சமா இருந்த பிரச்சனை இப்ப ரொம்ப பெருசாயிட்டு பாஸ்டர், ரொம்ப தீவிரமாச்சு பாஸ்டர். 1 மடங்கு அக்கினி தான் அப்ப இருந்தது, ஆனா ஆண்டவருக்கான வைராக்கியம் காட்டினவனே இப்ப 7 மடங்கா மாறி போச்சியா. இங்கேயும் பல பேர் நீங்க அப்படிதான் சொல்வீங்க, நான் ஆண்டவருக்காக வாழ வாழ பிரச்சனை பெருகுதுன்னு நினைக்கிறியா? அந்த பிரச்சனை உன்னை அழித்து போட அல்ல, சரித்திரத்தை மாற்றி போட்டு உன் தலையை நிமிர பண்ணவே. எல்லாரும் உட்காரலாமா? எல்லாரும் உட்கார்ந்து ஆமென். பிரைஸ் காட். நல்லா கவனிங்க, அந்த வசனத்தை வாசிக்கலாம். தானியேல் 3ஆம் அதிகாரம், தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் 24வது வசனத்தில் ஆமென். பிரைஸ் லார்ட். வேதம் சொல்லுகிறது பாருங்க. சாரி, 17வது வசனத்தை வாசிங்களா ஃபர்ஸ்ட். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும், அப்படி விடுவிக்காம போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதிக்க மாட்டோம், பணிந்து கொள்ளவும் மாட்டோம். இத சொன்ன உடனே அடுத்தது என்னாச்சு பாருங்க. அப்பொழுது ராஜா உக்கிர கோபமாக என்ன சொன்னானா? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு விரோதமாய் அவனுடைய முகம் வேறுபட்டது. ஃபர்ஸ்ட் நீ சாதாரணமா இருக்கிற வரைக்கும் பிசாசு பார்க்கறான், இவனை எப்படியாவது லேசா நம்ம பக்கம் என்ன பண்ணிடலாம், நம்ம தேவர்களை பணிய பண்றதுக்கு என்ன பண்ணிடலாம், கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்குறான். உடனே நம்ம ஆள் பார்க்குது, ஆண்டவரை தான் தேடுறோமா, இங்க ஒருத்தவங்க குறி சொல்றாங்க, அங்க போவோமா? யார் போறா? சும்மா போய் கொஞ்சம் காட்டிட்டு வந்துடலாம் வா, மாறிடும். அங்கே ஒரு தச்சனை கொடுத்தா மாறிடும். பிசாசு ஒன்று லைட்டாக திசை திருப்புவான். ஆண்டவரை மட்டும் தேடுனா போதாது, இங்கேயும் கொஞ்சம் தேடுன்னு ரூட்டை மாற்றுவான். ஆனால் இதில் கொஞ்சம் நீ உண்மையாக இருக்கிறியா? பிசாசு நைஸாக உன்னை கழுக்கலான்னு பார்க்குறான், மிரட்டி பார்ப்பான். பிரச்சனையை காட்டி என்ன பண்ணுவான்? மிரட்டி பார்ப்பான். அவன் சொல்கிறான், நீங்கள் எங்கள் தேவர்களை வணங்கலைன்னா என்ன பண்ணுவோம்? அக்கினியில் தூக்கி போற்றுவோம். எரிகிற ஃபர்ஸ்ட் என்ன சூளை? அது எரிகிற சூளை. சாதாரணமான நெருப்பு தான், ஆனா அந்த நெருப்பே எரித்து போடுகிற நெருப்பு தான். ஆனா இப்போ நீ கொஞ்சம் வைராக்கியம் ஆகுற. என்ன வைராக்கியம்? என்னதான் கஷ்டம் வந்தாலும், என்னதான் கடன் வந்தாலும், என்னதான் சோத்துக்கே இல்லாமல் போனாலும், என்னதான் போட்டுக்க சட்டையே இல்லாமல் போனாலும், என்னதான் பிள்ளைக்கு கல்யாணமே நடக்காமல் போனான்னு சொல்லுவாங்க. இதை பாரு, கொஞ்சோண்டு நீ இப்படியா இருந்தால் உன் மோளு கல்யாணம் ஆகாது, கொஞ்சம் ரட்சிக்கப்படாத பையனுக்கு கொடுத்துரு. இங்கே தான் வைராக்கியம். ஆமென். நான் ஆண்டவருக்காக தான் வைராக்கியமாக இருப்பேன். நான் என்ன பண்ண மாட்டேன், அது எனக்கு தேவையில்லை. கல்யாணமே ஆனாலும் சரி, ஆகாவிட்டாலும் சரி, நான் என்ன பண்ண மாட்டேன் ஆண்டவரை விட்டு. அப்படி ஒரு வைராக்கியம் வரும்போது இப்போ பிசாசு பார்ப்பான், இவனை ஈஸியாக நெருப்பில் போட்டுடலாம். சொல்லுவான், இப்படியே கல்யாணம் ஆகாமல் தான் உன் புள்ள பொண்ணு எப்படி தான் வாழாவட்டியாக தான் இருக்கும் அப்படிலாம் யார் சொல்லுவா? பேய் மண்டையில் கொண்டு வருவான். இந்த இடத்துல தான் உன் விசுவாசம் வரணும். என்ன விசுவாசம்? நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவர், அவர் வல்லவர் தான் எனக்கு செய்ய. அவர் கல்யாணம் நடத்தி வைக்காட்டியும் என்னதான் அல்லேலூயா. என் ஆண்டவர் எனக்கு குழந்தைய கொடுக்க வல்லவர் தான். அப்படி கொடுக்காட்டியும், கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் அவரை தவிர இனிமே அவர் தான் அவர். அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்படி நீ இருக்கும்போது ஃபர்ஸ்ட் பிசாசு பார்க்குறான், உன்னுடைய காரியத்தில் டைட் பண்ணி உன்னை மிரட்டுறான். இப்படியே இருந்தால் உனக்கு நடக்காது, கல்யாணம் நடக்காது, புள்ள பிறக்காது, உனக்கு அற்புதம் நடக்காது, வீடு கட்ட முடியாது, வியாதி மாறாது. இப்படியே லைட்டாக டைட் பண்ணி உன்னை அப்படியே கொண்டு வருவான். இப்போ உன் விசுவாசம் சோர்ந்து போகாம இன்னும் கொஞ்சம் நீ என்ன பண்ற? ஆமென், எங்கள் ஆண்டவர் விடுவிப்பார், அவர் செய்யாவிட்டாலும் சரி. என் வியாதியை மாற்றுவார், அவர் மாற்றாவிட்டாலும் சரி. எனக்கு ஒரு குழந்தையை கொடுப்பார், அவர் கொடுக்காவிட்டாலும் சரிங்கும்போது இப்போ பிசாசுக்கு உன் மேல என்ன ஆகுது? கொஞ்சம் மோகம், ஏற்கனவே இருந்த மோகம் இன்னும் கொஞ்சம் உக்கிரமாகுது. உன்னை இன்னும் கொஞ்சம் டைட், இன்னும் கொஞ்சம் பிரச்சனை. எவ்வளோ பிரச்சனைய? 1 மடங்கு நெருப்பு இப்போ எத்தனை மடங்கா மாறிச்சான்? இப்போ நீங்க சொல்லணும், 7 மடங்கு நெருப்பு வந்தாலும் அல்லேலூயா. 7 மடங்கு நெருப்பு. இப்போ உடனே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ பயந்துட்டாங்களா? அவங்க சொல்றாங்க, நாங்க அவருடைய பிள்ளைங்க தான்,
நீ 1 மடங்கு நெருப்பை போட்டாலும் சரி, 7 மடங்கு நெருப்பை போட்டாலும் சரி, எங்க ஆண்டவருக்காக எந்த சூழ்நிலையும் அவரை தவிர வேற சிந்த, வேற தெய்வம், வேற பிசாசு நோ. பிசாசு பார்த்தான், அம்மா தைரியமா உனக்கு? இப்ப என்ன பண்றான் பாருங்களேன், அவனுடைய முகம் வேறுபட்டது. அவன் தன்னுடைய வேலைக்காரரை பார்த்து சொல்றான், இப்பொழுது சாதாரணமா இருக்கிறத பார்க்கல 7 மடங்கு என்ன பண்ணுங்க, அதிகமாய் சூடாக்கும்படி அந்த சூளையை 7 மடங்கு சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்தான். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை எரிகிற அக்கினி சூளையிலே போடுவதற்கு அவர்களை கட்டும்படி தன் ராணுவத்தில் பலசாலிகள் அவங்களை கொண்டு கட்டி கொண்டு வந்து போட்டாங்களாம். வேதம் என்ன சொல்லுது பாருங்களேன். அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும் தங்கள் அங்கிகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் அந்த நெருப்பில விழுந்தார்கள். ராஜாவின் கட்டளை கடுமையா இருந்தபடினால, நெருப்பு ரொம்ப அதிகமா இருந்ததுனால, அக்கினி ஜுவாலையானது ரொம்ப பலமா இருந்ததுனால, தூக்கி கொண்டு போன ராணுவத்தில் இருந்த வீரர்கள் என்ன பண்ணாங்களாம், அந்த அக்கினி அனல் அடிச்சு என்ன பண்ணாங்களா? வாசிங்க அந்த வசனத்தை. ராஜாவின் கட்டளை கடுமையா இருந்தபடியினாலும் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடியினாலும் அக்கினி ஜுவாலையானது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொன்று போட்டது. யாரை கொண்டு போட்டது? பலசாலிகளை. அதே அக்கினி அவர்களை கொன்று போட்டது. இன்னும் அவங்க நெருப்புல விழல. அந்த நெருப்பு கிட்ட வந்த போதே அந்த பலசாலிகள், அந்த ராணுவ வீரர்கள் விழுந்து போனார்கள், செத்து போனார்கள், மடிந்து போனார்கள். ஆனால் அக்கினியிலே விழுந்த அந்த 3 பேரோ என்றால் அக்கினியின் மனம் அவர்கள் மேலே வீசவே இல்லை. ஹல்லேலூயா. இந்த வசனம் 100க்கு 1000 மடங்கு. ஏனென்றால் இதை சொன்னவர் என் ஆண்டவராகிய தேவன். அவர் பொய் உரையாதவர், இன்றைக்கும் ஜீவிக்கிறவர், அவர் வாக்கிலே வல்லமை உடையவர். இன்னைக்கு சொல்ற, சாதாரணமா கொஞ்சோண்டு இந்த நோய் வந்ததுக்கே செத்துட்டாம்மா, இந்த பிரச்சனை வந்ததுக்கே காணாம போயிட்டான்னு சொல்லுவான். ஆனா இன்றைக்கு சொல்லுகிறேன், நீ அதிலே வீழ்ந்தது உண்மைதான், அது உன்னை முற்றிலுமாய் மூடிக்கொண்டது உண்மைதான். ஆனால் இன்றைக்கு சொல்லுகிறேன், அதன் மனம் உன்மேலே வீசுவதில்லை. ஹல்லேலூயா. அதனுடைய அக்கினி உன்னை கொஞ்சம் கூட சேதப்படுத்துவதில்லை, அது உன்னை அழிக்க முடியாது. ஏனென்றால் ஆண்டவர் அன்றைக்கு சொன்னார், பயப்படாதே என் மகனே, என் மகளே. ஏசாயா 43 சொல்லுகிறது, யாக்கோபே, ஆமே, உன்னை படைத்தவர், உன்னை சிருஷ்டித்தவர், நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னதை இந்த இடத்திலே என் ஆண்டவர் நிரூபித்து காட்டினார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா. போட்டது எத்தனை பேரை, ஆனா எத்தனை பேர் உலாவுறாங்கன்னு அவன் சொன்னான். அந்த நேபுகாத் நேச்சர் சொல்ற அந்த வசனத்தை வாசிங்க. அவன் பிரமித்து ஆச்சரியப்பட்டு சொல்லுகிறான், தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவா, 3 புருஷரை தானே கட்டி போட்டோம். அவர்கள் ராஜாவுக்கு பிரதி உத்தரமாக ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு ராஜா சொல்றான், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினி நடுவில் ஆண்டவர் எந்த வார்த்தையை சொன்னாரோ அந்த வார்த்தையை அப்படியே நிரூபித்து காட்டினார். ஏனென்றால் அவர் சொன்னார், அக்கினியிலே நடக்கும் போதும் நீ வேகுவதில்லை, ஏனென்றால் நான் உன்னோடு இருக்கிறேன், ஐ அம் வித் யூ என்று சொன்ன என் ஆண்டவராகிய தேவன் இன்றைக்கும் ஜீவனுள்ளவர். அன்றைக்கு கூட இருந்தார். அவர்கள் 3 பேரை போட்டார்கள். ஆனால் 4வது ஒரு நபராக என் ஆண்டவர் அங்கே இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் சொல்லுகிறேன் என் அன்பு தேவ பிள்ளையே, நீ துன்பத்தின் பாதையில் நடக்கிற போது, அக்கினியிலே நடக்கிற போது, வியாதியிலே நடக்கிற போது, ஆமென், வேதனையிலே நடக்கிற போது, எஸ், எல்லாம் சொல்லுவான், உலகம் சொல்லுவான், இது அவ்வளவுதான் செத்துருவேன், முடிஞ்சு போச்சு, உன் வாழ்க்கையில நடக்காது. எஸ், எல்லா மனிதர்களும் சொல்வார்கள். ஆனால் நான் உனக்கு சொல்லுகிறேன், என் ஆண்டவர் சொல்லுகிறார், எகிப்தியர்களை மூடி போட்ட கலங்கடித்த சமுத்திரம் இஸ்ரவேலர்களுக்கு மதிலாய் நின்றது. ஹல்லேலூயா, 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 பிரைஸ் தி லார்ட், ஆமென், ஹல்லேலூயா. யோர்தான் கரை புரண்டு போனது. கரை புரண்டு போன தண்ணீர் என் இஸ்ரவேலர்களை பார்த்து என்ன பண்ணிச்சான்? தேவ பிள்ளைகளை பார்த்து என்ன பண்ணிச்சான்? பிரிந்து விலகி ஓடியது. ஹல்லேலூயா. வந்து மோதி பார்த்தான், கால் வரைக்கும் வந்தான். காலை வச்சவன என்ன பண்ணிட்டான்? ஐயோயோ, ஏன்னா இவங்களோட யார் இருக்கிறா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. திரும்ப திரும்ப ஆமென், பிரைஸ் தி லார்ட் பேசணும், அப்படியே இருக்க கூடாது. ஹல்லேலூயா. 7 மடங்கு அக்கினி சூளையில என் மகத்தான தேவன் இறங்கி வந்து உலாவி அவர்களை விடுவித்தது உண்மை. ஹல்லேலூயா.
இன்றைக்கும் அந்த ஆண்டவர் தான் உன்னை பார்த்து சொல்லுகிறார், இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு விசுவாசத்தோட போ. சும்மா கடமைக்கு போன நடக்காது, இங்கிருந்து நீ விசுவாசத்தோட புறப்பட்டு போகணும். சிலருக்குள்ள பிசாசு ஆமா அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லி சோர்ந்து போக வச்சிருப்பான். அதுதான் பிசாசின் ஆயுதம். ஆண்டவர் இன்னைக்கு உன் சிந்தையில பேசுகிறார். இன்னைக்கும் பல நேரங்களில் நீயே ஒரு வட்டம் போட்டு ஆண்டவர் எல்லாம் முடியாது, இனி நானாதான் எல்லாத்தையும் பார்த்துக்கொண்டு நினைக்கலாம். அவர் உண்மையுள்ளவர், அவர் வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர். அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிறவர் அல்ல. ஒரு தகுதியும் இல்லாத தாவீதை ஆண்டவர் தேடி அனுப்பினார். அந்த தாவீது அரண்மனையை தேடி ஓடி வரவில்லை. நான் ராஜாவை ஆயிடணும்னு அவன் முயற்சி பண்ணல. என் ஆண்டவர் சொன்னார், என் இருதயத்துக்கு ஏற்ற ஒருவனை நான் தேடினேன். கைகளை தட்டி ஹல்லேலூயா. இந்த இடத்துல அப்பாவை பார்த்து சொல்லுங்க, ஒன்னே ஒண்ணுதான், நீ அவருக்கு இருதயத்துக்கு ஏற்ற நீயா இருப்பாயானால் இன்றைக்கு உனக்கும் அந்த அற்புதங்களை செய்கிறார். அவர் சொல்லுகிறார், யாக்கோபே நீ பயப்படாதே, உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர், அவர் தான் உன்னை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் இருக்கிறேன் உன்னோடு கூட. எஸ், எகிப்தில் அந்த சமுத்திரம் அவர்களை மூடிக்கொண்டது எகிப்தியர்களை. ஆனால் அவருடைய பிள்ளைகளாகிய இஸ்ரவேலர்களுக்கோ மதிலாய் நின்றதை கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா. யோர்தானின் கரை புரண்டு வந்த தண்ணீர் அப்படியே நின்றது. எஸ், 7 மடங்கு அக்கினி சூளை அவர்களை அழிக்கவில்லை, அவர்களுடைய தரத்தை உயர்த்தி காட்டியது. 7 மடங்கு நெருப்பு கூட அவங்களை என்ன பண்ணலையா? அன்னைக்கு அந்த பாபிலோன் மாகாணம் முழுக்க என்ன பேச்சு தெரியுமா? என்ன பேச்சு தான் ஓடி இருக்கும்? இந்த தானியேலின் தேவனை தவிர வேறே தேவன். உங்க ஆண்டவர் உங்க சூழ்நிலையில உங்க போராட்டத்தில் உங்களோடு இருக்கும்போது உலகம் சொல்ல இவன் கும்பிடுற ஆண்டவர் உண்மையுள்ளவர். அதனாலதான் இந்த நெருப்பு அவனை எரிக்கவில்லை, இந்த வியாதி அவனை கொன்று போடவில்லை, இந்த பிரச்சனை அவனை மேற்கொள்ளவில்லை. இவற்றிலிருந்து என் ஆண்டவர் அவனோடு விடுவித்தார்னு சொல்லோ. அவர் மகிமைப்படுவார். எத்தனை பேர் இன்றைக்கு விசுவாசிக்கிறீங்க? எஸ், நீங்க எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, நீங்க பல நாள் எதிர்பார்த்த தரிசனங்கள் நிறைவேறாமல் போயிற்றோன்னு நினைக்கலாம், சீக்கிரமாய் நிறைவேறும். எல்லாரும் ஒரு விஷயம் முழங்கால் படியிற்று. உரி மகந்தரபா, நான் செபித்த செபமெல்லாம் வீணா போகவில்லை, நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசமாறவில்லை. ஆண்டவரே, பல நேரங்களில் எப்பொழுதப்பா நம்ம அப்பாவை பார்த்து கேட்கிறோம்ல, வந்திருக்கிற தேவ பிள்ளையே நம்பிக்கையோட போ. எஸ், அழைத்தவர் உண்மையுள்ளவா, உன்னை தெரிந்து கொண்டவர் உண்மையுள்ளவா, அவர் நிச்சயம் நடத்துவார். அப்பாவை பார்த்து வாயில திறந்து எந்தெந்த எதிர்பார்ப்போடு வந்தீங்களோ இன்னைக்கு அதுக்காக ஆண்டோட சமூகத்தில் பேசுங்க. இன்னைக்கு அதை செய்வார். உலகம் சொல்லும், ஐயோ அவ்வளவுதான் சொல்லும். நீங்க எந்த பிரச்சனையில் இருந்தாலும் அந்த பிரச்சனையை ஒரு கால் தூச போல அப்பா ஜெயித்திருவார். ஆமென். உனக்கு ஜெயத்தை கொடுத்திருவார். ஹல்லேலூயா. எகிப்தியரை மூழ்கியடித்த அந்த சமுத்திரம் இஸ்ரவேலர்களுக்கு சமுத்திரம் அல்ல, அது மதிலாய் நின்றது. ஆமென். இன்றைக்கும் என் அன்பு தேவ பிள்ளையே, உனக்கு மதிலாய் கர்த்தர் நிற்க விரும்புகிறார். எந்த சூழ்நிலையும் உன்னை மேற்கொள்ளாது, உன் கடன் பிரச்சனை உன்னை மேற்கொள்ளாது, உன் சரீரத்தில் இருக்கிற பிரச்சனை மேற்கொள்ளாது. ஆமென். ஹல்லேலூயா. எல்லா ப்ராப்ளத்தையும் இன்னைக்கு ஆண்டவர் மாற்றுகிறார். உலகம் சொல்லுகிறதா ஆண்டவர் மாற்றுகிறார். உனக்குள்ளேயே சொல்ல முடியாம ஐயோ இந்த கட்டி அதுவா இருக்குமோ அல்லது இதுவா இருக்குமோ நீ நினைத்து கொண்டிருக்கலாம். ஆமென். கர்த்தர் இன்னைக்கு உனக்கு பார்த்து சொல்றாரு, இல்ல. ஹல்லேலூயா. ஆமென். நீ ஒண்ணே புரிஞ்சுக்கோ, என் ஆண்டவரை தவிர வேறு ஒன்றும் என்னை ஒன்று பண்ண முடியாது. ஏனென்றால் அவர் என்னோடு இருக்கிறார். அவர் சொன்னார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று அவர் வாக்கு பண்ணினாரே. கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்தி ஹல்லேலூயா. Jesus, oh hallelujah, Jesus name, amen. அப்பா சொல்றார், வெறுமையாய் உன்னை விட மாட்டார். தைரியமா இன்னைக்கு அப்பாவுடைய சமூகத்தில் அப்படியே கரத்தை உயர்த்துங்க. உங்க பிரச்சனை எந்த பிரச்சனையா இருந்தாலும் அவர் முடிவுக்கு கொண்டு வருவார்.
இன்னைக்கும் எந்த காரியத்தில் நீங்கள் இன்றைக்கு கலங்கி நிற்கிறீர்கள்? எந்த காரியத்தில் சோர்ந்து போயிருக்கிறீங்க? எல்லாரும் வாய்ப்பில்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு தான் சொல்றாரு, நான் தான் உன்னை உருவாக்கினேன், என் மகளே நான் தான் உன்னை படைத்தேன், என் மகனே நான் தான் உன்னை சிருஷ்டித்தேன். உன் கர்ப்பப்பை அவர் தான் படைச்சார், உன்னுடைய எல்லா அவயங்களையும் அவர் தான் படைச்சார், உன் ஹார்ட் அவர் தான் படைச்சார், உன் கிட்னியை அவர் தான் படைச்சார், உன் பிரெயினை அவர் தான் படைச்சார், உன் கண்ணை அவர் தான் படைச்சார். அதுல என்ன குறை இருந்தாலும் அது அவருக்கு தெரியாததல்ல. நல்லா புரிஞ்சுக்கோ. இன்னைக்கு மனுஷருக்கு தெரியாமல் இருக்கலாம், டாக்டருக்கு ஒரு அளவுக்கு தான் தெரியலாம். ஆனா உன்னை படைச்சவர் சொல்றாரு, டாக்டர் சொல்லிட்டாங்களா இனி அவ்வளவுதான், அது இல்லை இது இல்லை, நீர் கட்டி அந்த கட்டி இந்த கட்டி கர்ப்பப்பையை ரிமூவ் பண்ணும், இதெல்லாம் உலகம் சொல்லும். ஆனா என் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் உன்னை படைத்தவர் சொல்லுகிறார், என்னாலே கூடாத காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்கிற கர்த்தர். உன்னை படைச்சவருக்கு தெரியும் எப்படி உன்னை கியூர் பண்ண முடியும், உன்னை உருவாக்கினவருக்கு தெரியும் எப்படி மாற்ற முடியும் என்று சொல்லி எல்லாரும் அப்படியே அப்பாவை பார்த்து சொல்லுங்க. நீங்க எந்த காரியத்தை நினைச்சு பெருசா தலைமையில தூக்கி வச்சிருக்கீங்களோ இன்னைக்கு அது உங்க காலுக்கு கீழே உங்களை விட்டு புரிஞ்சு ஓடும். எந்த பிரச்சனையை நீங்க பெருசா நினைக்கிறீங்களோ அது உங்களை விட்டு தூர ஓடுகிற நாள். இந்த நாளிலே உங்களை சூழ்ந்து நின்ன பிரச்சனை, உங்களை பயமுறுத்தின பிரச்சனையை ஆண்டவர் ஓட பண்ண போகிறார். யோர்தான் எப்படி பிரிந்து ஓடியதோ இன்னைக்கு உனக்கு முன்னாடி இருக்க டெம்டேஷன், உன்னை போராட்டம் பண்ணுகிற பிரச்சனைகள், உன்னை குழப்புகிற பிரச்சனைகளை ஆண்டவர் இன்னைக்கு ஓட பண்ண போகிறார். அப்பாவுக்கு முன்னாடி அப்பாவை பார்த்து ஓ ஹalleluya ஜீசஸ், ஒன்றும் செய்யாதே ஒன்றும் செய்யாதே ஒன்றும் செய்யாதே ஒன்றும் செய்யாதே. எல்லாம் எழுந்து நிற்கமாங்க, எல்லாரும் எழுந்து கொஞ்சம் நேரத்தில் முடிக்க போறோம். எல்லாரும் ஒரு விஷயம், உலகத்துல சங்காரம் தான், உலகத்துல மரணம் தான். ஆண்டவர் சொல்றாரு, ஒன்ன ஒன்று செய்யாது. இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். ஆமென். கரங்களை தட்டி இப்ப சேர்ந்து சொல்லுங்க, வியாதி என்னை ஒன்றும் செய்யாது. சொல்லுங்க பார்க்கலாம். கடன் என்னை ஒன்று செய்யாது. நிறைய நேரத்தில் ஐயோ கையில் ஒன்றும் இல்லையே, ஒரு ஆபத்தா, என்ன பண்ணுறது, அவங்க எல்லாம் மிரட்டுறாங்களே, இவங்க மிரட்டுறாங்களே, என்ன பண்ணுறது, நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது என்ன பண்ணுறது, எந்த சூழ்நிலைங்க வந்திருந்தாலும் சரி, என் அன்பு மகளே மகனே, அதெல்லாம் சிந்திக்காத. ஒன்னே ஒன்று சொல்ல, என் ஆண்டவர் என்னோடு இருக்க. எல்லாம் சொல்லுங்க, எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களோட உங்களை படைச்சவர் இருக்கிறா. அவர் உங்களை திக்கற்றவர்களை விடமாட்டாரு. அவர் திராணி இல்லாத தேவன் அல்ல, அவர் கைவிடுகிற தேவன் அல்ல, அவர் உங்களை வெட்கத்துக்குட்பட பண்ணுகிறவர் அல்ல. உன் வெட்கத்துக்கு பதிலாய் சந்தோஷத்தை, ஆமென், மகிழ்ச்சியை கொண்டு வருகிற கர்த்தர். கைகளை தட்டி இப்ப சேர்ந்து எல்லா கையை உயர்த்தி சொல்லுங்க, எந்த பிரச்சனையும் என்ன ஒன்று செய்ய முடியாது. வியாதி என்ன? சொல்லுங்க சொல்லுங்க, வாய் திறந்து. ஆமா ஆமா. கடன் என்ன? ஒன்று செய்ய முடியாது. சத்துரு என்ன? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. பெண்கள் பெண்களை பார்த்து, ஆண்கள் ஆண்களை சொல்லுங்க, மந்திரம் என்ன ஒண்ணு செய்ய முடியாது. சொல்லுங்க, மூஞ்ச பார்த்து சொல்லுங்க. சூனியம் உங்களை ஒன்றும் செய்யாது. ஆமா, என்னன்னு சொல்லாம உங்களை போய் சொல்லுங்க, உங்களை ஒன்றும் செய்யாது. சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. சூனியம் உங்களை, அந்த அக்காவை பார்த்து சொல்லு. என்ன அர்த்தம்? மூஞ்ச பார்த்து சொல்லு. சூனியம் ஒண்ணே. அல்லேலூயா, ஆமென். எந்த வியாதியும் ஒண்ணே, சத்துரு எதிரி ஒண்ணே, போராட்டம் ஒண்ணே. கைகளை தட்டி, மதியான பாழாக்கும் சங்காரம் என்னை ஒன்றும் செய்யாதே. இருளில் நடமாடும் பயங்கரம் என்னை ஒன்றும் செய்யாதே. ஆமென். ஓ 1 2 3 4. மதியான பழக்கும் சங்காரம் என்னை ஒன்றும் செய்யாதே. இருளில் நடமாடும் பயங்கரம் என்னை ஒன்றும் செய்யாதே. ஒன்றும் செய்யாதே, என்னை ஒன்றும் செய்யாதே. ஓ ஒன்றும் செய்யாதே, ஒன்றும் செய்யாதே. இருளில்
இருளில் நடமாடும் பயங்கரம் என்னை ஒன்றும் செய்யாதே. உலகில் நடக்கும் பயங்கரம் என்னை ஒன்றும் செய்யாதே. பில்லி சூனிய கட்டுகள் பாவ சாப ரோகங்கள் ஒன்றும் செய்யாதே. என்னை ஒன்றும் செய்யாதே. ஒன்றும் செய்யாதே. உலகில் நடக்கும் பயங்கரம் என்னை ஒன்றும் செய்யாதே. உலகில் நடக்கும் பயங்கரம் ஓ மதியான பாழாக்கும் சங்காரம் என்னை ஒன்றும் செய்யாதே. இருளில் நடமாடும் எல்லா வாய்களை திறந்து ஒன்றும் செய்யாதே. என்னை ஒன்றும் செய்யாதே. ஓ ஒன்றும் செய்யாதே. என்னை ஒன்றும் செய்யாதே. உலகில் நடக்கும் பயங்கரம் என்னை ஒன்றும் செய்யாதே. உலகில் நடக்கும் பயங்கரம் சத்துரு வீசும் மலைகள் மலையாயிருக்கும் அலைகள். சத்துரு வீசும் அலைகள் மலையாயிருக்கும் அலைகள். சத்துரு வீசும் மலைகள் அலையாயிருக்கும் மலைகள் ஒன்றும் செய்யாதே. என்னை ஒன்றும் செய்யாதே. ஓ ஒன்றும் செய்யாதே. என்னை ஒன்றும் செய்யாதே. உலகில் நடக்கும் பயங்கரம் என்னை ஒன்றும் செய்யாதே. உலகில் நடக்கும் பயங்கரம் மீனமாக மதியன பழாக்கும் சங்காரம் என்னை ஒன்றும் செய்யாதே. இருளில் நடமாடும் கொள்ளை நோய் என்னை ஒன்றும் செய்யாதே. மீனமாக கொள்ளை நோய் என்னை ஒன்றும் செய்யாதே. சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையின்படி உங்கள் வியாதியை மாற்றுகிறார். ஒன்றும் செய்யாதே. என்னை ஒன்றும் செய்யாதே. ஒன்றும் செய்யாதே. என்னை ஒன்றும் செய்யாதே. இருளில் நடமாடும் பயங்கர் 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 என்னை ஒன்றும் செய்யாதே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. எல்லா வாயில திறந்து ரிமலவா ஷபரவரவா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. உண்டு உண்டு அற்புத வல்லமை. In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் right now இப்பொழுதே ஒரு விடுதலையாக்குகிற தேவ வல்லமை. உரியத்தர வல்லமை ஷபரவா. ஓ இயேசுவின் நாமத்தினாலே உண்டு உண்டு அற்புத வல்லமை. இயேசுவே இரட்சகர் வல்லமை உண்டு உண்டு. ஆமென் ஆமென். யோர்தான் நதியே என் முன்னே வந்திடு. உன்னை பிளந்து நடத்த தேவன் வல்லவா. எரிகோ கோட்டையே எதிர்த்து வந்திடு. உன்னை உடைத்து நொறுக்க தேவன் வல்லவா. 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 ஹalleluya 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 ஹalleluya. ஆமென். ஓ ஹalleluya. Yes yes yes. ஆனே வாஷைனே ரீமா லபா பாபா குரபா லபா லபா. தேவ அபிஷேக வல்லமை ஓவரமேல் 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 பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். அளவில்லாமல் ஊற்றப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினாலே அக்கினியிலே இறங்கி வந்த தேவனாகிய கர்த்தர் இப்பொழுது எங்கள் திருச்சபையிலே இறங்கி வந்ததற்காய் இறங்கி வந்ததற்காய்